மேக்ஸிமம் ரேஞ்ச். ரேஞ்சோட ஃபார்முலா என்ன சார்? கரெக்டா? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டா 2 தீட்டா என்ன ஆகும்? sin 2 தீட்டா என்ன ஆகும்? 0. அப்போ நான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன்னா ரேஞ்சு கிடைக்குமா? கிடைக்காது. அதாவது நான் என்ன பண்ணுறேன், சுட போகிறேன், ஆனால் அந்த தரைக்கு மேலே வச்சு இப்படி சுடுறேன்னு வச்சுக்கோ, வந்து அப்படியே தூரம் பறந்து போயிடுமா? இல்லவே இல்லை. கரெக்டாக இல்லை, அப்படியே உருண்டும், அவ்வளோதான். அதே வந்து நான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 15ன்னு வைக்கிறேன். தீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வச்சுருக்கேன்? எவ்வளோட வச்சுருக்கேன்? 15. அப்போ 2 தீட்டா என்ன? sin 2 தீட்டா என்ன? 2 தீட்டா தான் 13 சொல்கிறீங்க. அப்போ sin 30யோட வேல்யூ என்ன? 1/2. அவனை வேல்யூ கூடிருச்சா? நெக்ஸ்ட்டு 30 டிகிரின்னு எடு. 2 இன்ட்டு தீட்டா என்ன? 2 தீட்டா எவ்வளோ? 60. sin 60 என்ன? வேல்யூ இன்னும் கூடிருச்சா இல்லை கம்மியாயிருச்சா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி தெரியும் √3/2 வந்து வேல்யூ அதிகமாக இருக்கு 1/2 விட? அது 1 விட √3 அதிகம் இல்லைன்னா 1/2 வேல்யூ 0. எவ்வளோ? 1/2 வேல்யூ 0.5. அதே வந்து √3/2 வேல்யூ என்ன? √3 வேல்யூ என்ன சாமிங்களா? 1.732. அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 1.86 வருதா? அப்போ அதுதான் √3/2. 45ன்னு போடு. sin 90 என்ன? அடுத்து 45க்கு அப்புறம் 60 போடு. 62 சார் sin 120யோட வேல்யூ sin எதோட வேல்யூ சேம்? 30யா 60யா? அப்போ sin 60யோட வேல்யூ என்ன வந்துச்சு? √3/2னா இங்கே √3/2 வந்துடும். அடுத்து நான் இந்த இடத்துல சப்போஸ் வந்து 75 போடுறேன்னு வச்சுக்கோ. என்ன போடுறேன்? தீட்டாவோட வேல்யூ நான் 75 போட்டால் என்ன சார் ஆகும்? 150யா? கரெக்டாக இல்லையா? 75 போட்டால் 150. இல்லை, நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இடம் பத்தலை. நீங்கள் நோட்டில் இருந்தனா நீங்கள் பண்ண முடியாது, பட் நான் பண்ணிக்கலாம். $75 போட்டால் 150. sin 150யோட வேல்யூ 30க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1/2. அடுத்து 19 போட்டேன்னா 180. 180யோட வேல்யூ 0யோட வேல்யூ சேம். அப்போ எங்கே சார் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்குது? 40. இவர் 1 தானே இருக்கிறது பெரிய வேல்யூ. அப்போ அந்த மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு சொல்கிறான்னா மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னாலே தீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரி? அப்போது இந்த இடத்துல ஃபார்முலா என்ன ஆயிடும்? r இஸ் ஈக்குவல் டு sin 90யோட வேல்யூ 1. அப்போ வெறும் u²/. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? அப்போ இதனால தான் பார்த்தா நம்ம தூக்கி போடுறப்போ 45 டிகிரி ஆங்கிளில் தூக்கி போட்டால் என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் நிறையா ட்ராவல் பண்ணும். சரியா? இது வந்து ஜாவ்லின்லேயே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஜாவ்லின் அவர் ஜெயிச்சுட்டு வந்தார் பார்த்தியா ஒலிம்பிக்ஸு லாஸ்ட் இயர் வந்து எப்போ? ஆகஸ்ட் 8ஆம் தேதியா ஜூலை 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு ஞாபகம் இல்லை, டேட் ஞாபகம் இல்லை. பட் 8ஆம் தேதி கிட்ட தான் நடந்துச்சு. அப்போதைக்கு ஜெயிச்சுட்டு வந்தோடனே நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. ஃபிசிக்ஸ் தெரிஞ்ச கொஞ்சம் பேர், அத்லெட்ஸே தெரியாத ஃபிசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கும் தெரியுமா, வந்துட்டு உடனே அவர் வந்து 45 டிகிரியில் தூக்கி போட்டார். சரி, நல்லா பார்த்தோன்னா இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ரேர் கேஸ். சரியா? அதாவது உலகத்தில் நடக்காது, புக்கில் மட்டும்தான் இதெல்லாம் செயல்படும். அப்போ 45 டிகிரியில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ரேஞ்சு கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? நார்மலாக புக்கில் இல்லை ஸ்டிமுலேட்டரில்.
ஏன்னா நம்ம போயிட்டு கிரவுண்டில் விளையாடுறப்ப நம்ம 45 டிகிரியில் தூக்கி போடுவோம். சரியா? பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காற்று இருக்குமா இருக்காதா? அப்போ காற்று என்ன பண்ணும்? வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளுமா தள்ளாதா? அதே மாதிரி இப்போ நீ யோசிச்சுவார், ஜாவ்லிங்காக ஒரு 45 டிகிரியில் தூக்கி எறிகிறாரு. ஒரு நார்மலாக ஒரு பந்தை 45 டிகிரியில் தூக்கி போட்டேன்னா அது பந்து இப்படி போகும். கரெக்டாக இல்லையா? ஜாவ்லிங் பார்த்தோன்னா வெயிட் இப்படி இருக்குது, ஜாவ்லிங் இப்படி போகிறது கஷ்டம், ஜாவ்லிங் இப்படி போகும். கரெக்டாக இல்லையா? சொல்கிறது புரியுதா? சொல்கிற டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஜாவ்லின் வந்து இப்படி ஃப்ளாட்டான ஒரு குச்சி. அப்போ பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள் மாற்றுறது ப்ராக்டிக்கல் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒன்னையும் பொறுத்தவரைக்கும் என்ன தான் மேக்ஸிமம் ரேஞ்ச் எப்போ சார் கிடைக்கும்? 45 டிகிரி. சரியா?